வணக்க நண்பர்களே. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த கிஷோர் மேனன் என்ற இளைஞனுக்கு அவங்க அப்பா அம்மா நீண்ட நாட்களாக பெண் பார்த்துட்டு வந்திருக்காங்க. தன்னுடைய மகனுக்கு ஒரு அழகான பெண்ணை மனைவியாக கொண்டு வரணும்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா ரொம்ப ஆசைப்பட்றாங்க. ஏன்னா கிஷோர் மேனன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பார், நல்லா படிச்சிருக்காரு, கை நிறைய சம்பாதிக்கிறாரு, சொந்தமாக பிஸ்னஸ் பார்த்துட்டு வரதால் அவருக்கு ஒரு நல்ல பெண்ணாக குடும்ப பெண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாவோட நீண்ட நாள் ஆசையாக இருக்குது. கிஷோர் மேனனுக்கு உடன் பிறந்த தங்கச்சி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க கல்லூரி படிச்சுட்டு வராங்க. கிட்டத்தட்ட கிஷோர் மேனனும் அவங்க தங்கச்சியும் ஒரு அண்ணன் தங்கச்சி போல் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகக்கூடிய அளவுக்கு ரொம்பவே அந்யோன்யமாக இருப்பாங்க. அண்ணன் கிஷோர் மேனன் தனக்கு என்ன நடந்தாலும் எந்த விஷயம் நடந்தாலும் அதை தினமும் தன்னுடைய சகோதரிகிட்ட ஷேர் பண்ணுறத வழக்கமாக வச்சுருக்காரு. அந்த வகையில் தனக்கு அப்பா அம்மா ஒரு அழகான பெண்ணை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய தங்கச்சிக்கிட்ட அந்த ஃபோட்டோவை காட்டி, பார்த்தியா எனக்கு வரப்போகிற மனைவி எந்த அளவுக்கு அழகாக இருக்கா, உன்னை விட பயங்கரமாக அழகாக இருக்காளன்னு சொல்லி ரெண்டு பேருமே தமாஷ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேருமே ரொம்பவே அந்யோன்யமாக இருக்கிறத பார்த்து அந்த ஊர்க்காரங்களே இவங்க அண்ணன் தங்கச்சி கிடையாது, ஃப்ரெண்ட்ஷிப் மாரி பழகிறாங்கன்னு சொல்லி அவங்க கண்ணு போடுற அளவுக்கு தான் இருக்கும் அவங்களுடைய நட்பு. கிஷோர் மேனனுக்கு அவங்க அப்பா தூரத்து உறவு முறையில் ஒரு பெண்ணை பார்க்குறாரு. அந்த பெண் தான் சுரபி. சுரபியும் ரொம்ப அழகான பெண்ணு. அவரை பார்த்த உடனே கிஷோருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. கட்டினா இந்த பெண்ணை தான் கட்டணும்னு சொல்லி உறுதியாக இருக்கார். தன் தங்கச்சிக்கிட்ட ஒரு முறை சொல்கிறாரு, அப்பா அம்மா அந்த வீட்டில் போய் நிச்சயம் பார்க்குறதுக்குள்ளே நான் அந்த பெண்ணை ஒரு முறை பார்க்கணுன்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்றேன்னு சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு, அண்ணா அதெல்லாம் தப்புடா, வேண்டாம், அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சால் சங்கடப்படுவான்னு சொல்லும் பொழுது, இதில் என்ன இருக்குது, நான் அப்பா அம்மா கிட்ட ஓப்பனாகவே சொல்லி நான் பர்மிஷன் வாங்குறேன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா இது போல் அந்த பெண்ணை ஒரு முறை நேரில் போய் பார்க்கணும், அவங்க ஊரை பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறம்பான்னு சொல்லி தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட சொல்லவும் அவங்களும் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க அப்பா அம்மா ஒரு கண்டிஷனை ஸ்ட்ரிக்டாக போடுறாங்க. அதாவது, நீ அந்த பொண்ணு ஊருக்கு போகிறதோ அந்த பெண்ணை பார்க்குறதோ எங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது, ஆனால் இன்னார் மகன் நீ தான், அந்த பெண்ணுக்காக பார்த்துருக்கிற மாப்பிள்ளை நீதான்னு சொல்லி அதை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது, தெரியப்படுத்தக்கூடாது. ஏன்னா அப்படி தெரியப்படுத்தினா பெரியவங்க எல்லாம் சங்கடப்படுவாங்க. கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி பெரியவங்க சந்தித்து நிச்சயம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பையன் இப்படி பார்க்குறானே, இப்படி அலையிறானேன்னு சொல்லி அவங்க ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதுப்பா, உன்னுடைய ஆசைக்கு நான் குறுக்கு நிற்கல, ஆனால் ஜெனுவனாக நடந்துட்டு வான்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாவும் அந்த பையன்கிட்ட ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டு அனுப்புகிறாங்க. அப்பா அம்மாவோட சம்மதம் கிடைச்ச உடனே ரொம்ப சந்தோஷத்தில் துள்ளி குதிச்ச கிஷோர் மேனன் தன்னுடைய தங்கச்சிக்கிட்ட சொல்கிறாரு, நீயும் என்னுடைய வருங்கால மனைவியை நேரில் பார்க்க வேண்டாமா, நீ என் கூட வான்னு சொல்லி காரில் கூட்டிக்கிட்டு போகிறாரு. கிட்டத்தட்ட மாலை 6 மணி வாக்கில் அந்த பெண்ணோட ஊருக்கிட்ட நெருங்கும் பொழுது நடு ரோட்டில் ஒரு இளம் பெண் ஆட்டோ டிரைவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறத கிஷோர் மேனனும் அவங்க தங்கச்சியும் பார்க்குறாங்க. பார்த்தவங்க அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சி போகிறாங்க. டே அண்ணா, அங்கே பாடுறா, உன்னுடைய வருங்கால மனைவி ஆட்டோ டிரைவர்கிட்ட ஏதோ வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லும் பொழுது கிஷோர் மேனன் தன்னுடைய வருங்கால மனைவியோட அழகை ரசித்து பார்க்குறதுலே குறியா இருக்காரு. டே, அன்னைக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்குது, நீ நேரில் போயிட்டு அதை என்னென்னு சால்வ் பண்ணுவியா, அதை விட்டுட்டு இங்கேருந்து சைட் அடிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லும் பொழுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவள் என்ன பிரச்சனை எதுக்கு நிற்கிறான்னு தெரியல, நான் போயிட்டு நேரில் உதவி பண்ண போயிட்டு அது அப்பா சொன்ன மாதிரி நான் யார் எவருன்னு சொல்ல வேண்டியிருக்கோம், அதுக்கப்புறம் எது தெரிஞ்சிடாதா, அதனால தான் நான் தயக்கமாக நிற்கிறேன், என்ன எதுன்னு தெரியலையேன்னு சொல்லும் பொழுது அதுக்காக அண்ணி ஒருத்தங்களை சண்டை பிடிச்சிருக்காங்க, நீ அப்படியே நிற்பியான்னு சொல்லி கிட்ட அந்த காரை ஓட்டிகிட்டு போகும் பொழுது திடீர்னு அந்த ஆட்டோ டிரைவர் கிஷோர் மேனோட காரை மறித்து, சார் இந்த பெண்ணை கொஞ்சம் பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணுறீங்களா, என் ஆட்டோ ரிப்பேர் ஆகிடுச்சு, இந்த பொண்ணு அவசரமாக வெளியூர் போக வேண்டியிருக்கு, அதனால் என் ஆட்டோ ரிப்பேர் ஆனதில் என்கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க, ப்ளீஸ் சார் கொஞ்சம் அந்த பஸ் ஸ்டாண்டு வரையும் விட்டுருங்கன்னு சொல்லும் பொழுது கிஷோர் மேனனும் அந்த பெண்ணை தன் காரில் ஏறிக்க சொல்கிறாரு. முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆளோட காரில் நான் எப்படி ஏறி போக முடியும், நானே அவசரமாக ஒரு ஆட்டோ புக் பண்ணி வந்தால் நீங்கள் என்னடான்னா பாதியில் ஆட்டோ ரிப்பேர் ஆகிடுச்சு, இந்த காரில் ஏறி போகணும்னு சொல்லி நீங்கள் சொல்கிறது நியாயமானு சொல்லி சுரபி மறுபடியும் ஆட்டோ டிரைவர்கிட்ட சண்டைக்கு போகிறாங்க. இங்கே பாருங்கள், ஆட்டோ ரெடி ஆகிறதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும், நான் இன்னும் 1/2 ஹவரில் திருவனந்தபுரம் போகிற பஸ்ஸை பிடிச்சாகணும், அந்த பஸ்ஸை விட்டுட்டுனா அதுக்கப்புறம் விடியற் காலில் தான் பஸ்ஸு, அது வரைக்கும் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க ரொம்ப அவசரப்படவும், பரவாயில்ல மேடம், எங்கள் காரில் ஏறிக்குவாங்க, நான் கொண்டு விட்டுடுறேன், இவங்க எங்கள் தங்கச்சி தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் சேஃபாக இருக்கலாம்னு சொல்லி கிஷோர் மேனன் அந்த பெண்ணிட்ட பேச்சு கொடுக்குவோம். அப்புறம் என்னம்மா, அவங்க தங்கச்சி தான் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, எந்த ஆம்பளையும் தப்பு பண்ண மாட்டாங்கம்மா, தங்கச்சி பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஏன் பயந்து சாக்குறீங்கன்னு சொல்லும் பொழுது, இங்கே பாரு, எனக்கு தெரியும் உன் வேலையை பாரியா, உன் ஆட்டோவை நம்பி வந்தேன் பாருன்னு சொல்லி அந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட காசை கொடுத்துட்டு கிஷோர் மேனோட காரில் ஏறி, சார் கொஞ்சம் சீக்கிரம் போங்க, இந்த பஸ்ஸை விட்டுட்டுனா அப்புறம் பஸ்ஸு இல்லைன்னு சொல்லி அர்ஜென்ட் படுத்துவோம், சரிங்க மேடம் கொண்டு விட்டுறேன்னு சொல்லி கிஷோர் மேனனும் சொல்கிறாங்க. கிஷோர் மேனனும் அவங்க தங்கச்சியும் ஒருத்தர் அதிர்ச்சியாக பார்த்துக்கிறாங்க. என்னென்னா, அண்ணி திடீர்னு திருவனந்தபுரம் போகணும்னு சொல்கிறாங்க,
இவ்வளோ அவசரமாக கிளம்புறாங்களே, எதுக்காகன்னு தெரியலையே, ஒருவேளை நம்ம வீட்டுக்கு வர போகிறாங்களோ அப்படின்னு சொல்லும் பொழுது, அதான் எனக்கும் புரியல. நம்ம வீட்டு அட்ரஸ்லாம் அப்பாவுக்கு கொடுத்துருக்காரா, ஒன்றுமே தெரியல, ஏன் அங்கே வராங்க, எதுவும் வேலையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி 2 பேரும் கலவரமாக பார்த்துக்கிறாங்க. சார் கொஞ்சம் வண்டியை சீக்கிரம் ஓட்டுங்க சார், இந்த பஸ்ஸை விட்டுனா அதுக்கப்புறம் விடியற் காலையில் தான் பஸ் இருக்குது, அந்த பஸ்ஸுக்கெல்லாம் போக முடியாது, நான் அவசரமாக கிளம்பி போகிறேன்னு சொல்லும் பொழுது, சரி மேடம் இன்னும் 1/2 ஹவரில் கொண்டு விட்டுறேன்னு சொல்லி கிஷோர் மேனனும் கொஞ்சம் காரை வேகமாக ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. அந்த இளம்பெண் திடீர்னு ஃபோன் அடிக்கவும் ஃபோன் எடுத்து ரொம்ப பரபரப்பாக பேசுகிறாங்க, அழுதுகிட்டே பேசுகிறாங்க. நான் காலையில் வந்துடுவேன், எல்லாம் ரெடியாக இருக்கணும், உன்னை நம்பி தாண்டா வரேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண் ஒரு மாதிரி பொடி வச்சு பேசவும் கிஷோர் மேனனுக்கும் அவங்க தங்கச்சிக்கும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுது. என்னது, உன்னை நம்பி தான் வரேன்னு சொல்லும்பொழுது யாரோ ஒரு இளைஞர்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குன்னா என்ன நடக்குதுங்கன்னு சொல்லி அவங்க தங்கச்சியும் ரொம்பவே அதிர்ச்சியாக கேட்குறாங்க. அந்த இளம்பெண் ஃபோனில் பேசிக்கிறத வச்சு கிஷோர் மேனனும் அவங்க தங்கச்சியும் ஒரு முடிவுக்கு வராங்க. அண்ணி யாரோ ஒரு இளைஞனை காதலிக்கிறாங்க, அதனால தான் இப்படி அவங்க கூட ஓடி போகிறதுக்கு அவங்க ரெடி ஆகிறாங்கன்னு சொல்லி இவங்க 2 பேரும் புரிஞ்சுக்கிறத பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறாங்க. அண்ணா உடனடியாக அந்த பெண்ணை இறக்கி விடு, எதுக்காக, உனக்கு பார்த்த பெண்ணு யாரோ ஒருத்தனை லவ் பண்ணுவாளாம், அவள் ஓடி போக பிளான் போடுவாளாம், நீ காரில் ஏற்றி கொண்டு விடுவியா, இதெல்லாம் என்னென்னு சொல்லும் பொழுது, சும்மாரு நம்ம யாருன்னு தெரியாது, நீ வாயை மூடிட்டு வான்னு சொல்லி தன் தங்கச்சியை அமைதிப்படுத்துகிறாரு கிஷோர் மேனன். மேலும் அந்த இளம்பெண் சுரபி தன் காதலன்கிட்ட பேசுகிறாங்க, இங்கே பாடுறா உன்னை நம்பி தான் வரேன், நாளைக்கு காலையில் நமக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் நடந்தாகணும், ஏன்னா எங்கள் வீட்டில் நம்ம காதல் விவகாரம் தெரியறதுக்குள்ளே நம்ம மேரேஜ் நடந்தாகணும், அடுத்த வாரம் என்ன யாரோ பெண் பார்க்கறது வரதா எங்கள் அப்பா அம்மா பேசிக்கிறாங்க, அதுக்குள்ளே நம்ம மேரேஜ் பண்ணிக்கணும், நீ இங்கே ஓடி வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டேன், அதனால் எனக்கு வேறு வழியே இல்லை, உன்னை நம்பி தான் வரேன், எனக்கு கைவிட மாட்டேன்னு சொல்லி ஃபோனில் மேற்கொண்டு பேசவும் கிஷோர் மேனன் தங்கச்சி ரொம்ப கடுப்பாகிறாங்க. தன்னுடைய அண்ணன் கிட்ட அந்த தங்கச்சி ரொம்ப கோவப்படுறாங்க. ஏன்னா இந்த வேலையை நம்ம பார்க்கணுமா, அந்த பெண்ணை நமக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு, அப்புறம் எதுக்காக அந்த பெண்ணுக்கு உதவி பண்ணணும், தயவு செஞ்சு அந்த பெண்ணை கீழே இறக்கிடுன்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் அமைதியாக வான்னு சொல்லி கிஷோர் மேனன் சொல்லுவோம். அவங்க தங்கச்சியும் கடுப்பெல்லாம் அடக்கிக்கிட்டு அப்படியே அமைதியாக வராங்க. ஒரு வழியாக 1/2 மணி நேரம் கடந்த பிறகு பஸ் ஸ்டாண்டுக்கு வராங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து இறங்கி சுரபி அவசரமாக தேங்க்யூ சார்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸை பிடிக்க ஓடுறாங்க. ஆனால் திருவனந்தபுரம் போகிற பஸ்ஸு போயிடுச்சின்னு சொல்கிறாங்க. இனிமேல் விடியற் காலை 4 மணிக்கு தான் அந்த பஸ்ஸுன்னு சொல்லும் பொழுது அந்த பெண் பயங்கர ஏமாற்றத்தோடு கண்ணீர் மல்க நிற்கிறாங்க. திருவனந்தபுரமும் போக முடியல, வீட்டுக்கும் போக முடியல, இப்போது நடு ரோட்டில் நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு, இனிமேல் அடுத்த பஸ்ஸு விடியற் காலை 4 மணிக்கும் பொழுது நான் எப்படி இரவு முழுக்க இந்த பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்க முடியும்னு சொல்லி அந்த பெண் கண் கலங்க நிற்கிறாங்க. அப்போது கிஷோர் மேனன் அந்த பெண்ணுக்கிட்ட மெல்ல பேச்சு கொடுக்குறாரு. மேடம் நீங்கள் திருவனந்தபுரம் போகணுமா, நாங்களும் திருவனந்தபுரம் தான், இது என் தங்கச்சி, நாங்கள் ஒரு ரிலேஷனை பார்க்குறதுக்கு இந்த ஊருக்கு வந்தோம், இப்போ கிளம்பிக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா எங்கள் காரிலே வாங்கலேன், நான் கொண்டு விடியற் காலம் விட்டுறேன்னு சொல்லும் பொழுது அவங்க ரொம்ப யோசிக்கிறாங்க. பயப்படாமல் வாங்க மேடம், நாங்கள் நல்லவங்க தான், இதோ இவ இருக்கால என் தங்கச்சி தான், நாங்கள் 2 பேரும் உங்களை சேஃபாக கொண்டு போயிட்டு திருவனந்தபுரத்தில் விட்டுறான்னு சொல்லும் பொழுது வேறு வழி இல்லாமல் சுரபியும் அவங்க கூட பயணிக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறாங்க. இப்போது மணி 9:30 ஆகுது, இப்போ வண்டி எடுத்தோம்னா சீக்கிரம் அன்டைமில் போயிட்டு நம்ம திருவனந்தபுரம் சேர்ற மாதிரி இருக்கும், அதனால் இன்னும் ஒரு 2 ஹவர் டிலே பண்ணி நம்ம கிளம்பலாம், அப்போன்னா நீங்கள் ஒரு 5-6 மணிக்கு திருவனந்தபுரம் போகிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போகணுமோ அங்கே போயிடுங்கன்னு சொல்லும் பொழுது அவங்களும் வேறு வழி இல்லாமல் ஓகே சார் உங்கள் கூட வரேன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா, எங்களுக்கு பசிக்குது, நாங்கள் சாப்பிட போகிறோம், உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா எங்கள் கூட வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லும் பொழுது நானும் சாப்பிடல சார், காலேஜ் முடித்த கையோடு எங்கள் அப்பா கிட்ட ஃபோன் போட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன், ஆனால் இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் சாப்பிடல, எங்கள் வீட்டில் கண்டிப்பாக தேட ஆரம்பிச்சிருப்பாங்க நேரம் அப்படின்னு சொல்லி அப்போ தான் தன்னுடைய காதல் கதையை ஃபுல்லாக சொல்கிறாங்க. அதாவது 4 மாதமாக ஒரு இளைஞனை காதலிக்கிறாங்க, அவங்க வந்து பக்கத்து ஊரை சேர்ந்த இளைஞனாக இருக்காங்க, அவங்க திருவனந்தபுரத்தில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, எங்கள் வீட்டில் அந்த இளைஞனை காதலிக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க வேறு கம்யூனிட்டி, நாங்கள் வேறு கம்யூனிட்டி, அதுவும் இல்லாமல் அவங்க ஒரு ஏழை, அதனால் எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, எங்கள் காதல் விவகாரம் எங்கள் வீட்டில் தெரியறதுக்கு முன்னாடி நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கணும், அடுத்த வாரம் என்னை பெண் பார்க்க வராங்கன்னு சொல்லி என் காதலன்கிட்ட சொன்னேன், அவனும் உடனடியாக ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் நீ கிளம்பிவான்னு சொல்லிட்டான், அதனால தான் அவசரமாக கிளம்பிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி காதல் விவகாரத்தை ஒன்று விடாமல் சொல்லுவோம். அந்த இடத்துல கிஷோர் மேனன் தங்கச்சி பயங்கர கடுப்பாகிறாங்க. தன்னுடைய அண்ணனை தனியாக கூப்பிட்டு, அண்ணா இதெல்லாம் நமக்கு தேவையா, நாளைக்கு பிரச்சனை வந்துடுண்ணா, அந்த பெண்ணை நமக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு, அப்புறம் ஏன் நான் அவங்க காதலுக்கு சப்போர்ட் பண்ணுற, அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் ஊரை விட்டு ஓடி போகிறா, இவெல்லாம் ஒரு நல்ல பொண்ணா, இவளை போய் ஓகன்னு சொல்லும் பொழுது இங்கே பார் காதலிக்கிறவங்களாம் தப்பானவங்க கிடையாது, ஏன் அவங்க காதலிச்சா அவங்க காதலன் கூட சேர்றதும் தப்பு இல்லையே, ஏதோ நம்மளால் முடிஞ்ச உதவி பண்ணிட்டு போகிறோம், இது நம்ம அப்பா அம்மாவுக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது, நாம் ஒரு வழி போக்கனாக இருந்து அவங்கள கொண்டு ட்ராப் பண்ணிட்டு போயிடலாமே, இதில் என்ன இருக்குது, அவங்க லைஃப்பில் நல்லா இருக்கட்டும்னு சொல்லி கிஷோர் மேனன் காதலுக்கு பச்சை கொடி காட்டுற மாதிரி பேசுகிறாரு. அடுத்ததாக அந்த பெண்ணை ஏற்றிக்கிட்டு கிஷோர் மேனனும் அவங்க தங்கச்சியும் திருவனந்தபுரம் நோக்கி போகிறாங்க. விடியற் காலை 5 மணி கிட்ட ஒரு 6 மணி கிட்ட கொண்டு விடுறாங்க. மேடம் நீங்கள் எங்கே போகணும்னு சொல்லுங்கள் நான் விட்டுறேன்னு சொல்லும் பொழுது அவங்க ஒரு ஏரியாவை சொல்கிறாங்க, நான் இந்த ஊருக்கு புதுசு சார், எனக்கு அங்கே போக தெரியாதுன்னு சொல்லும் பொழுது அப்போ ஒன்று பண்ணுங்கள், என் தங்கச்சிக்கு இந்த ஏரியா அத்துப்படி, அவள் வீட்டுக்கு போயிடுவா, நான் வேணால் காரிலே கொண்டு போயிட்டு
உங்கள் காதலன் இருக்கிற இடத்துல விட்டுறேன்னு சொல்லும் பொழுது அவங்களும் ஒத்துக்கிறாங்க. தன்னுடைய தங்கச்சியை தனியாக கூப்பிட்டு நீ இங்கே நடந்ததை வீட்டில் எதுவும் சொல்லாத, அந்த ஊருக்கு போனீங்களா பொண்ணை பார்த்தீங்களான்னு சொன்னால் பொண்ணையும் பார்க்கல ஊரையும் பார்க்கல, எங்களுக்கு அங்கே யாரையும் தெரியல, நாங்கள் விசாரிக்கவும் இல்லை, சும்மா போனோம் வந்துட்டேன்னு சொல்லி தன் தங்கச்சியை சொல்லி அனுப்புகிறாரு. உடனடியாக கிஷோர் மேனனும் அந்த பெண்ணை கூட்டிக்கிட்டு அவங்க காதலன் எங்கே சொன்னாங்களோ அங்கே கொண்டு விட போகிறாரு. ஆனால் அங்கே காதலன் பார்த்தா ரெடியாக இருக்கார். ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் மேரேஜ் பண்ணுறதுக்கு தன்னுடைய நண்பர்கள் 4-5 பேரோடு நிற்கிறாரு. அந்த பெண்ணும் காதலனை பார்த்த சந்தோஷத்தில் இறங்கி ஓடுறாங்க. போன உடனே தன் காதலன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. இதுபோல் நைட்டு பஸ்ஸை விட்டுட்டேன், ரொம்ப அவசரப்பட்டேன், அதுக்கப்புறம் இந்த சாரோட காரில் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த காதலன் சுரபிக்கிட்ட ரொம்பவே டென்ஷன் ஆகிறாரு. என்னது, ஒரு இளைஞன் கூட நைட்டு முழுக்க ட்ராவல் பண்ணி வந்தியா, உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசுவோம். அந்த இடத்துல அந்த இளைஞனோட நண்பர்கள்லாம் டேய் அதுக்காக சுரபி சந்தேகப்படுவான்னு சொல்லும் பொழுது இல்லைடா இவ எவ்வளோ தைரியம் பார்த்தியா, பஸ்ஸு மிஸ் பண்ணிட்டா அங்கேயே காத்திருந்து அடுத்த காலையில் வர பஸ்ஸில் வர வேண்டியதானே, என்ன தைரியம் இருந்தால் ஒரு ஆம்பளை கூட அதுவும் நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி வந்திருப்பான்னு சொல்லி அந்த இடத்துலையே சுரபியோட கேரக்டர் தப்பாக பேசுகிற மாதிரி பேசுவோம். சுரபிக்கு பயங்கர கோபம் வருது. நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன், டே ஷிஃப்ட்டு நைட் ஷிஃப்ட்டுன்னு மாற்றி பார்ப்பேன். நைட் ஷிஃப்ட் பார்க்கும்போதெல்லாம் நீ தனிமையாக தான் இருக்கணும், அந்த டைமில் உனக்கு துணை வேணும்னு சொல்லி இது போல் தான் நீ பக்கத்து வீட்டில் போய் உட்காந்துருப்பியா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசுவோம். அந்த இடத்துல சுரபிக்கு ரொம்ப இன்சல்ட் ஆகுது. என்னடா அறிவு கட்டத்தனமே பேசுகிற, நைட்டு முழுக்க நான் எப்படி பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்க முடியும், அதனால தான் இவங்க திருவனந்தபுரம் போகிறான்னு சொன்னாங்க, அவங்க காரில் ஏறி வந்தேன், இதில் என்ன தப்பு இருக்குது, நீ ஏன் எல்லாத்தையும் சந்தேக பார்வை பார்க்குறேன்னு சொல்லும் பொழுது அதெல்லாம் முடியாது, நீ நைட்டு முழுக்க ஒரு இளைஞன் கூட தனிமையாக ட்ராவல் பண்ணி வந்திருக்க, எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி அந்த இடத்துல பயங்கரமாக கோவப்படுவோம். இன்னும் தாலியை கட்டல அதுக்குள்ளே சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லி சுரபியும் அந்த இளைஞன்கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறாங்க. இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த கிஷோர் மேனன் நேரடியாக அந்த பெண்ணோட காதலன்ட்டு போயிட்டு சார் நீங்கள் தப்பாக பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் காதலி நைட்டில் ட்ராவல் பண்ணது தப்பு தான், அதுவும் ஒரு ஆம்பளை கூட ட்ராவல் பண்ணது தப்பு தான், எந்த பெண்ணும் அப்படி தனியாக ஒரு ஆம்பளை காரில் வரும்போது தனிமையாக வரமாட்டாங்க, என் கூட என் தங்கச்சியும் ட்ராவல் பண்ணி வந்தாங்க, இப்போ தான் என் தங்கச்சியை வீட்டுக்கு பக்கத்தில் இறக்கி விட்டுட்டு உங்கள் காதலிக்கு அட்ரஸ் தெரியலன்னு சொன்னாங்க, நான் தான் கூட்டிக் கொண்டு இங்கே விட்டேன், நீங்கள் தப்பாக பேசாதீங்கன்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல அந்த காதலன் ஓஹோ அப்படியா, சாரி சுரபி நான் தான் தப்பாக பேசிட்டேன் போல, சரி வா மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த கட்டமாக மேரேஜுக்கு ரெடி ஆகும் பொழுது சுரபி அந்த இடத்துல உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வாக்குவாதம் பண்ணுறாங்க. அதிர்ச்சி அடைந்த காதலன் என்னாச்சு, ஏன் கல்யாணம் வேணாங்கிற, நான் தான் தப்பை ஒத்துக்கிட்டேன்ல, தப்பு ஏன் மேலே தான், நான் தான் தப்பாக புரிஞ்சுட்டு சொல்லி ஒத்துக்கிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு கல்யாணம் வேணாங்கிறன்னு சொல்லும் பொழுது இந்த கல்யாணம் வேண்டாம், உனக்கு எனக்கு கல்யாணம் நடந்தால் அது நானே பாலுங்கடலில் கண்ணை கட்டிட்டு விழுற மாதிரி சமம், அதனால் இந்த கல்யாணம் நடக்காது, நான் தப்பு பண்ணிட்டேன், உன்னை காதலிச்சது தப்பு, எங்கள் அப்பா அம்மா பேச்சு கேட்காம நான் ஊரை விட்டு ஓடி வந்தது மிகப்பெரிய தப்பு, இனிமேல் நான் என்ன பண்ணுவேன், வீட்டுக்கு போக முடியாது, உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நான் சாக வேண்டியதான்னு சொல்லி அந்த பெண் பயங்கரமாக அழுகிறத பார்த்து அந்த இடத்துல கிஷோர் மேனன் இங்கே பாருங்கள் மேடம் அவசரப்படாதீங்க, உங்களுக்கு இந்த காதலன் வேணுமா வேணாமான்னு சொல்லும் பொழுது என்ன சார் சொல்கிறீங்க, நீங்கள் நல்ல மனசு படைச்சி உங்கள் தங்கச்சி பக்கத்தில் வச்சுக்கிட்டு என்னை இங்கே கூப்பிட்டு வந்தீங்க, ஆனால் இவன் எப்படி பேசுகிறான் பார்த்தீங்களா, இப்போ இப்படி பேசுகிறவன் நாளைக்கு கல்யாணம் பண்ண பிறகு இன்னும் இது போல் சந்தர்ப்ப சூழ்நிலை வரும், அப்போ என்னை சந்தேக பார்வை பார்த்தா நான் என்ன பண்ணுவேன், அதனால் இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லி அவங்க திட்டவட்டமாக இருக்காங்க. அந்த காதலனும் கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறாரு, ஆனால் சுரபி அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டுறாங்க. நான் இனிமேல் சாகிறத தவிர வேறு வழி இல்லை, எங்கள் அப்பா அம்மா எனக்காக நல்ல மாப்பிள்ளையை பார்த்து வச்சுருந்துருப்பாங்க, அதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிட்டு ஓடி வந்தேன் பார்த்தியா, எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும், நான் இந்த ஊரை விட்டு உயிரோடு போக மாட்டேன்னு சொல்லி அவங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்கான முடிவில் ஸ்ட்ராங்காக இருக்கிறத பார்த்து அந்த இடத்துல கிஷோர் மேனன் இங்கே பாருங்கள் மேடம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் ஊருக்கு திரும்ப போயிடுங்கன்னு சொல்லும் பொழுது அவங்களும் ஊருக்கு போக முடியாது சார்னு சொல்லி அவங்க அழுகிறாங்க. உடனடியாக கிஷோர் மேனனும் ஒரு முடிவுக்காரரு தன்னுடைய தங்கச்சிக்கு ஃபோனை போட்டு நீ உடனடியாக இங்கே வான்னு சொல்லி தங்கச்சியை வர வச்சு உண்மையெல்லாம் சொல்கிறாரு. நீ இந்த பெண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தங்க வை, நான் அப்பா கிட்ட ஃபோனை போட்டு இந்த பெண்ணோட அப்பா நம்பரை வாங்கி அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் போட்டு இங்கே வர வைக்கிறேன், சாயந்தரமாக அவங்கள ஊருக்கு அனுப்பிச்சி வச்சிடலான்னு சொல்லும் பொழுது அதே போலவே கிஷோர் மேனன் செய்கிறாரு. ஊரில் பெண்ணை காணுன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருந்த சுரபியோட அப்பா அம்மாவுக்கு இது பயங்கர அதிர்ச்சி கொடுக்குது. உடனடியாக திருவனந்தபுரம் கிளம்பி வராங்க. அங்கே சுரபி தங்கி இருக்கிற இடத்துல போயிட்டு சுரபியை அடிக்க போகிறாங்க. ஆனால் அந்த இடத்துல கிஷோர் மேனன் தடுக்கிறாரு. இங்கே பாருங்கள் சார், உங்கள் பொண்ணு இங்கே இருக்காங்கன்னு சொல்லி சொன்னது நான் தான், அவங்கள அடிக்காதீங்க, அவங்க தப்பு பண்ணிட்டாங்க ஆனால் திருந்திட்டாங்க, ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்க திருந்திட்டாங்கன்னா அதை மன்னிச்சு ஏற்றுக்கணும், உங்கள் பெண்ணு புத்திசாலியான பெண்ணு, ஏன்னா ஒருத்தன் மேலே உயிருக்குறான காதலை வச்சாங்க, அவனுக்கு துரோகம் பண்ணல, உங்களை வேணான்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு அவனுக்காக வந்தான், ஆனால் வந்த இடத்துல அவன் சந்தேகப்படுறான்னு சொல்லி கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படின்னு சொல்லி அவன் கல்யாணத்தை நிறுத்திட்டான். ஏன்னா உயிருக்குறான காதலிச்ச ஒரு இளைஞன் நம்ம மேலே சந்தேகப்படும் பொழுது அவன் எவ்வளோ உயிராக காதலிச்சினாலும் அவன் காதல் வேணான்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு இப்போ மனசு திருந்திருக்காங்க. திருந்திருக்கிறவங்கள நம்ம மறுபடியும் கொச்சப்படுத்தக்கூடாது, அவங்கள அரவணைக்கணும்.
அப்போ தான் அவங்க மறுபடியும் தப்பு பண்ண மாட்டாங்க. தயவு செய்து உங்கள் பொண்ணை நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும், உங்கள் பெண்ணை நீங்கள் தான் மன்னிச்சு ஏற்றுக்கணும், தயவு செஞ்சு வீட்டுக்கு கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி சுரபிக்காக அந்த இடத்துல பயங்கரமாக வக்காலத்தை வாங்கின அந்த இளைஞனை பார்த்து சுரபிக்கு பயங்கர மரியாதை வந்துருச்சு. கொஞ்ச நேரத்தில் கிஷோர் மேனோட அப்பாவும் அங்கே வராரு. அவரை பார்த்த உடனே சுரபியோட அப்பாவுக்கு பயங்கர அதிர்ச்சி. சார் நீங்கள் எங்கே சார் இங்கேன்னு சொல்லும் பொழுது, சார் என் பையன் தான் ஃபோன் போட்டு வர சொன்னான் அப்படின்னு சொல்லி கிஷோர் மேனன் தான் என் பையன்னு சொல்லும் பொழுது அதுக்கப்புறம் தான் சுரபிக்கு எல்லா உண்மையும் தெரிய வருது. நமக்காக நம்ம அப்பா அம்மா ஒரு தங்கமான மாப்பிள்ளையை பார்த்து வச்சிருக்காரு, ஆனால் நாம தான் காதலிச்சு காதலன் நல்லவன் சொல்லி நம்பி வந்தோம். இங்கே பார்த்தா அவன் சுத்த அயோக்கியனாக இருக்கான், சந்தேக பேயாக இருக்கான். நமக்காக நம்ம அப்பா அம்மா எப்பவுமே நல்லது தான் பண்ணுறாங்க, நாம் தான் அவசரப்பட்டோமான்னு சொல்லி அந்த இடத்துல கூனி குறுகி நிற்கிறாங்க சுரபி. கிஷோர் மேனனோட அப்பா கிட்ட எல்லா உண்மையும் போட்டு உடைக்கிறாரு. கிஷோர் மேனனும், ஏம்பா இந்த பொண்ணு நமக்கு வேணுமா, உனக்கு இதுக்கப்புறமா இந்த பொண்ணு நான் கட்டி வைக்கணுமான்னு சொல்லும் பொழுது, கண்டிப்பாக இந்த பொண்ணை தான் கட்டி வைக்கணும், ஏன்னா அந்த பொண்ணு உண்மையாக தான் இருந்திருக்கா, காதலிச்ச காதலனுக்கு ரொம்ப உண்மையாக இருந்திருக்கா, அதனால தான் அப்பா அம்மாவோட பாசத்தை தூக்கி போட்டு அவனை நம்பி வந்தா. ஆனால் வந்த இடத்துல அவனுடைய பாசம் பொய்ன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அதே இடத்துல தூக்கி போட்டுட்டு அப்பாவும் வேணாம், அப்பா வீட்டுக்கும் போக முடியாது, காதலன் வேணான்னு சொல்லி தற்கொலை பண்ணுற அளவுக்கு போயிருக்கா. ஆக மொத்தத்தில் அவள் நேர்மையாக தான் இருந்திருக்கா. அவள் நேர்மை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி அந்த பெண்ணு தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி கிஷோர் மேனன் முடிவெடுத்திருக்காரு. காதலிச்சு தப்பு பண்ணிட்ட, நீ சுத்தமானவ கிடையாது, நீ நல்ல பொண்ணு கிடையாதுன்னு சொல்லி தன்னுடைய அப்பா அம்மா வாயிலேயே சாபம் வாங்கின அந்த பெண்ணுக்கு அவள் நேர்மையானவோ அவள் சுத்தமானவோ அப்படின்னு சொல்லி தன்னுடைய வருங்கால கணவன் வாயில் வர்றதை பார்த்து அந்த பெண்ணுக்கு மனசு முழுக்க சந்தோஷம். கட்டுனா கிஷோர் மேனன் தான் கல்யாணம் பண்ணுவான்னு சொல்லி அவங்களும் விடாபடியாக இருந்து இன்றைக்கி கிஷோர் மேனனும் சுரபிங்கிற பெண்ணும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழ்கிறாங்க. இந்த சம்பவம் கேரளாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான். இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது காதலிக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது, ஆனால் காதலிக்கிறது நம்ம காதலிக்கிறவங்க உண்மையானவங்களா, நம்மளை வருங்காலத்தில் சந்தோஷம் வச்சுக்குவாங்களா, நம்மளை சந்தேகப்படாமல் பார்த்துக்குவாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் வந்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லி இந்த சம்பவத்து மூலமா நமக்கு தெள்ள தெளிவாக தெரியுது. இன்னொரு விஷயமும் இதில் புரியுது. அதாவது ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா அந்த தப்பை சொல்லி சொல்லி அவங்கள காயப்படுத்தி மேற்கொண்டு அவங்கள வந்து தப்பு பண்ணுறதுக்கு தூண்டுற மாதிரி நம்ம செய்யக்கூடாது. அவங்க பண்ண தப்பு மன்னிச்சு அவங்கள ஏற்றுக்கிட்டோம்னா கண்டிப்பாக அவங்க மனசுனா மாறுவாங்க, அவங்க அடுத்தடுத்து தப்பு பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது உதாரணமாகவும் இந்த செய்தி இருக்குன்னு சொல்லி நம்ம நம்புகிறோம். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகள், உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வர வேண்டுமென்றால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு நமக்கு ஆதரவை தாருங்கள். மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.